அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மின்குரல்கள் 3வது பாகம். 1946வது வருடம் பிப்ரவரி மாதம் பெறப்பட்ட செய்திகள் படிச்சிட்டு இருக்கோம். புத்தர் பிரான் பாபுஜியோட உள்முக தொடர்பு கொண்டு பல்வேறு விஷயங்களை விளக்கிக்கிட்டு இருக்காரு. அதுல நமது சத்சங்கங்கள்ல இருக்கக்கூடிய பிரிசெப்டர்கள் எந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து பேசுறார். நேற்று கடைசியா படிச்சது, தான் எட்டியுள்ள நிலை தனக்கும் சொந்தமில்லை, அடுத்தவருக்கும் சொந்தமில்லை என்ற அளவிற்கு தன்னை மறந்தவராக ஆக வேண்டும். அப்போது தனக்குரியது அல்லது அடுத்தவருக்குரியது எனும் இவை இரண்டும் மறைந்துவிடும். இந்த நிலையை பெறுகின்ற நற்பாக்கியம் பெற்றவர் யார்? அனைத்தையும் அதற்காக தியாகம் செய்பவர்கள் மட்டுமே. அதற்கான ஏக்கமும் பரிதவிப்பும் மட்டுமே அதற்கு வழிவகுக்கிறது. எத்தகைய ஏக்கம்? அமைதியாக உருகி கரைதல். இதை வளர்த்து கொள்ளும் அளவை பொறுத்து ஒருவர் வெற்றி பெறுகிறார். இதுவரைக்கும் நம்ம நேத்திக்கு படிச்சோம். இத்தகைய தனிச்சிறப்பு நிலை இறைவனின் கருணையால் பெறப்படவில்லை எனில் ஆயுதங்களை கொண்டு பலவந்தமாக அடைய முடியாது என்று உங்கள் குருவால் மேற்கோள் காட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற பாரசீக ஈரடிச் செய்யுளை நினைவில் கொள்ளுங்கள். எவ்வளவு ஆன்மீகத்துல உன்னதமான நிலையாக இருந்தாலும் அது கருணையால் பெறப்பட வேண்டுமே ஒழிய ஆயுதங்களை கொண்டு பலவந்தமாக பெறுதல் அப்படின்னா பல்வேறு விதமான பயிற்சிகளை கொண்டு கடுமையாக பயிற்சி செய்து இந்த நிலையெல்லாம் அடைய முடியாது. இது கருணையினால் அருளப்பட வேண்டும். அந்த கருணையினால் இறைவன்கிட்டேந்து அந்த விஷயம் நடக்கணும், குருவுடைய கருணையினால இது நடக்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய முயற்சிகள் தேவையே ஒழிய இந்த முயற்சிகளால் அது நடக்காது. இதுதான் லாலாஜி முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். எந்த ஒரு ஆன்மீக நிலையாக இருந்தாலும் அது கருணையினால் பெறப்பட வேண்டும். அப்ப நன்றி உணர்வு இருக்கும், அகங்காரம் இருக்காது. 2 விஷயம். 3வது விஷயம், முழுமையாக அந்த சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது இருக்குது இந்த விஷயங்கள். இதே பலவந்தமாக அடைய முடியாது ஒண்ணு. அப்படி அதுல ஏதோ ஒரு முனையானது பலவந்தமாக அடையப்பட்டால் கூட அது அகங்காரத்தை பன்மடங்கு தூண்டுமே ஒழிய எந்த விதத்திலும் வளர்ச்சிக்கு உதவுவது இல்லை. அதனாலதான் இந்த செய்யுளை லாலாஜி முடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதையே இப்ப புத்தரும் மேற்கோள் காட்டுறார். ஒருவரால் ஒருபோதும் அந்த நிலையை எட்ட முடியாது எனும் மனம் தளர வைக்கும் மற்றொரு எண்ணமும் உள்ளது. இந்த விஷயத்தில் நிபுணத்துவம் பெற்ற முனிவர்களின் எடுத்துக்காட்டுகள் மேற்கோள் காட்டப்பட்டு பின்னர் அவர்களுக்கு எவரும் நிகராக முடியாது என்றும் உறுதியாக கூறப்படுகிறது. உதாரணத்துக்கு, புத்தர் அடைந்த உயர்நிலையை எவரும் அடைய முடியாது என்று கூறப்படுபவை போன்றது. நான் அடைந்த உயர்நிலையை யாரும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இது போலவே பல்வேறு முனிவர்களும் எடுத்துக்காட்டாக காணப்பட்ட அவர்கள் அடைந்த உயர்நிலையை வேறு யாராலும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இது கேட்கும் போது நமக்கு மன தளர்ச்சி ஏற்படுது. வேறு யாராலும் அடைய முடியாது அப்படின்னா அதுக்காக நான் எதுக்காக முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் ஒரு ஒரு பக்தர்கிட்ட, ஒரு பயிற்சியாளர்கிட்ட வரலாம். ஒருவர் லட்சியத்தை கண்முன் நிறுத்தி எந்த கட்டத்திலும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்து விடாமல் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்யணும்னா, கண்முன்னே லட்சியத்தை நிறுத்தி நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில், அதாவது லட்சியத்தை சாதிப்பதில் உதவக்கூடிய வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த நிலை சாதிக்கப்படும் வரை ஓய்வெடுக்க கூடாது. இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு நியமம் ஞாபகத்துக்கு வரும். 2வது நியமம், 3வது நியமத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பாபுஜி சொல்லியிருக்கார். இதெல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டது? புத்தர் புரானுடைய 2வது பாடம், 3வது பாடம், 5வது பாடம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தா. ஏன்னா இயற்கையோடு ஒவ்வுமாறு எளிய வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள்
அந்த எளிமையை பத்தி தான் இத்தனை நாள் படிச்சோம். அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு தியானம் செய்யுங்கள். லட்சியத்தை கண்முன்னே நிறுத்துங்கள். லட்சியம் அடையும் வரை ஓய்வு எடுக்காதீர்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்ட பெறப்பட்டதிலிருந்து வந்திருக்கு. அந்த விஷயத்தில், அதாவது லட்சியத்தை சாதிப்பதில் உதவக்கூடிய வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த நிலை சாதிக்கப்படும் வரை ஓய்வெடுக்க கூடாது. ஓய்வு நிலை தானாக வருவதும் உருவாக்க முயற்சித்தாலும் பரிதவிப்பு தோன்றாததுமான அந்த நிலையை பற்றிய பேச்சை விடுங்கள். தானாகவே ஒரு ஓய்வு நிலை வந்துடும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பரிதவிப்பு தோன்றாது. அது ஒரு நிலை. அது இறுதி நிலை. ஆரம்பமும் அப்படிதான் இருக்கும், இறுதியும் அப்படியா இருக்கும். அதனால நம்ம ஆரம்பத்தையே இறுதின்னு நினைச்சிடக்கூடாது. அதாவது பரிதவிப்பு ஆரம்பத்திலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே நமக்கு ஒரு ஓய்வு வந்துடும். ஆமா போ, இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு அப்படின்னு மனசுல ஒரு பரிதவிப்பே வராது. இது நமக்கு கீழ்நிலையில ஏற்படுறது. ஆனால் உன்னதமான உச்சபட்ச நிலையிலையும் இதுதான் இருக்கும். ஓய்வு நிலை தானாக வருவதும் உருவாக்க முயற்சித்தாலும் பரிதவிப்பு தோன்றாததுமான அந்த நிலையை பற்றிய பேச்சை விடுங்கள். ஒருவர் வந்தடைய வேண்டிய மிகச் சரியான நிலை அதுவே. அந்த நிலைமைக்குதான் திரும்பி போகணும். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தாமசமும் சாத்வீகமும் ஒரு மாதிரி தான் இருக்கும். பாக்குறப்ப பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா அதனுடைய அணுகுமுறையில, அதனுடைய இயக்கத்துல அதனுடைய வேறுபாட்டை நம்ம உணர முடியும். அது மாதிரி இந்த பரிதவிப்பு தோன்றாத ஓய்வு நிலை தானாக வருகின்ற ஒரு நிலையானது நாம் சென்றடைய வேண்டிய மிகச் சரியான நிலை. அப்படி ஒரு நிலைக்கு போகும் பொழுது நாம் ஓய்வாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வு கூட அங்கு இருக்கக்கூடாது. அனைவருக்குள்ளும் இந்த நிலை வளர முயற்சி செய்யுங்கள். சுவாமி விவேகானந்தர். பெரும்பாலும் அது ஆன்மீக பயிற்சி மேற்கொள்ளும் சீடரை பொறுத்து இருக்கிறது. புத்தர் பிரான். இந்த நிலை உருவாக்கப்படும் வரை ஒருபோதும் தளர்வடைவதில்லை என்று சபதம் மேற்கொண்டு உறுதியான தீர்மானத்துடன் அதற்கு முயல வேண்டும். பயிற்சி முறையை கடைபிடிப்பவர்களுக்காக இதை நான் கூறுகிறேன். தன்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டவரிடம் மாஸ்டர் எந்த குறைபாட்டையும் விட்டு வைப்பதில்லை. தெய்வீகத்திற்கான பயிற்சியை புத்தர் ஒருபோதும் வழங்கியதில்லை என்று மக்கள் உறுதியாக கூறி வருகின்றனர். நான் அதிலிருந்து ஒருபோதும் விலகியதில்லை. எப்போதும் தெய்வீகத்தினோடு தான் நான் ஒன்றி இருந்தேன். அதிலிருந்து நான் ஒருபோதும் விலகியதில்லை. ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கான பயிற்சியை நான் ஒருபோதும் வழங்கியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் எதுவோ அதை நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன். மதிப்பிற்குரிய லாலாஜி, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு அளிக்கப்படுகின்றன. புத்தர் பிரான் வெளிப்படுத்திய இந்த கண்ணோட்டம் மிக நேர்த்தியானது. அன்பு ராம்சந்திராவின் மனதில் உதித்த ஒன்றுமில்லா நிலை எனும் வார்த்தை அது என்பதன் மொழிபெயர்ப்பாகும். அந்த புத்தர் சொல்ற அந்த நிலை, அந்த நிலையை பாபுஜி என்ன சொல்றாருன்னா ஒன்றுமில்லா நிலை அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒன்றுமில்லா நிலையும் புத்தர் சொல்கின்ற அந்த ஒரு பரிதவிப்பு தோன்றாத ஓய்வில் இருக்கிறோம் என்பதையே அறியாத ஓய்வு நிலை, அது ரெண்டும் ஒண்ணுதான். இது மிக நேர்த்தியாக புத்தரால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு லாலாஜி பாராட்டுறார். 27 பிப்ரவரி 1946 சுவாமி விவேகானந்தர். ஆன்மீக நிலைகள் சூன்யத்தில் முடிவு பெறுகின்றன. நீங்கள் மென்மேலும் ஆழ்ந்து செல்கையில் புள்ளியானது விரிவடைய தொடங்குகிறது. சூன்யம் என்பது என்ன? ஏதோ ஒன்று விரிவடைந்து அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறது. அதில் காண்பது என்ன? ஒரு வரையறையை. அதை தகர்த்தெறிய வேண்டும். பிறகு ஆன்மீக வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறோம். அதில் பிரவேசிக்கும் முன் சூட்சும சரீரத்தை சுற்றியுள்ள நமது சுய படைப்பான ஒவ்வொரு உரையையும் அகற்றிவிட்டு நம்மை நாமே வெளிக்கொண்டு வர, நம்மை விட்டு நாமே வெளிவர வேண்டும். இந்த சூன்யத்துக்கு விவேகானந்தர் சொல்ற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன்.
நம்ம சூன்யம்னா ஒண்ணும் இல்ல, எம்டினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அதை அப்படியே மாத்தி சொல்றாரு பாருங்க. அதாவது ஏதோ ஒன்று விரிவடைந்து எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டால் அது சூன்யம் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் தனக்குள்ளார கரைச்சிருச்சுன்னா சூன்யம் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோம், எல்லாமே இல்லாம போயிடுச்சுன்னா அப்படிங்கிறோம். ஒரு இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் சுத்தமா நீக்கிட்டால் அது சூன்யம் அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் உள்ள வாங்கிடுச்சுன்னா அது சூன்யங்கிறார். ஏதோ ஒன்று விரிவடைந்து அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறது. அப்படி அடக்கிக் கொள்ளும் பொழுது அதில் காண்பது என்ன? அப்ப எல்லாத்தையும் அடக்கி கொண்ட ஒண்ணுக்கு ஒரு வரையறை இருக்கும். அந்த வரையறையை மட்டும் உடைச்சிட்டா அதுக்கப்புறம் நாம ஆன்மீக வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறோம். அப்படி ஆன்மீக வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்கும் முன் நம்முடைய சூட்சும சரீரத்தை சுற்றி உள்ள நம்முடைய சுய படைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு உரையையும் நாமே அகற்றிவிட்டு வெளிவர வேண்டும். நம்முடைய சொந்த படைப்புகள் மீது ஒரு சொந்த பிரளயத்தை உருவாக்கி அவற்றை நம்மை நாமே அகற்றிவிட்டு வெளிவர வேண்டும். ஏன்னா சொந்த படைப்புகளிலிருந்து இருந்து வெளிவர்றது நம்ம கையில தான் இருக்குதே ஒழிய மற்றவங்க கையில கிடையாது. மற்ற விஷயங்களால ஏற்பட்ட தடைகளை யார் வேணாலும் உடைக்கலாம். இப்ப எனக்குள்ளார இருக்கிற தடையை நான் தான் உடைக்கணும். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப ஏப்ரல் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ஒரு முடிவு. பணம் ஒரு தடையா இருக்கலாம், விடுமுறை கிடைக்கலங்கிறது ஒரு தடையா இருக்கலாம், அல்லது வெயில் அதிகமா இருக்குமே போனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தடையா இருக்கலாம். இப்படி வெளிப்புறமா இருக்கிற தடையெல்லாம் யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்கலாம், ஆபீஸ்ல லீவ் சாங்ஷன் பண்ணலாம். ஆனா இந்த வெயில் குறையிற மாதிரி அங்க ஒரு சூழ்நிலை கூட உருவாயிருக்கு. வெளிப்புற தடைகள் மாஸ்டரால நீக்கப்படலாம். ஆனா லீவு கொடுத்தாலும் நம்ம இப்போ போய் இதுக்கு அவசியம் லீவ் போட்டுதான் ஆகணுமா, பின்னாடி எதுக்காவது லீவு தேவைன்னா என்ன பண்றது, அதனால இப்ப வேண்டாமே அப்படின்னு முடிவு பண்ணா அது சொந்தமா நான் உருவாக்கிக்கிற தடை. பணமே கிடைக்குது போறோம் அப்படின்னா கூட எதுக்காக கடன் வாங்கி இதை செய்யணும்? மாஸ்டர் என்ன கடன்லாம் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தர்ட்ட உதவி வாங்கிட்டு பார்த்தாதானே அது இங்கே இருந்தா கிடைக்காதா அப்படின்னு நான் முடிவு பண்ணி நான் போகலன்னு வச்சுங்களேன், இந்த தடையை நானாதான் உடைச்சிக்கணுமே ஒழிய யாரும் உடைக்க முடியாது. ஆக என்னுடைய எண்ணங்களால நானா வேலி போட்டு நான் போக முடியாதுன்னு முடிவு பண்ணா எவ்வளவுதான் வெளியில இருந்து அவற்றை தகர்த்தாலும் தகர்க்க இயலாது. இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அததான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, வாழ்க்கையில நம்ம இப்ப கண்கா போறது அப்படிங்கிறது அப்படியே அந்த இடம் மைய மண்டலம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நம்ம அடைய லட்சியத்துக்கு போறதுக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிளம்பும் பொழுது நமக்கு மேல இருக்கக்கூடிய பல்வேறு வெளிப்புற உரைகளை இயற்கை உடைச்சு கொடுக்கலாம். ஆனால் சொந்தமாக உருவாக்கி கொண்ட அகங்காரம், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், என்னுடைய இது என்னுடைய கருத்து, நான் இப்படி வாழ்வேன், இது மாதிரிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கை, இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு, இவற்றை நான் உருவாக்கியிருக்கேன், படைத்திருக்கிறேன், இதை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொந்தமான கற்பனைகள், சொந்தமான கருத்துக்கள், சொந்தமான உருவாக்கங்களை என்னை சுத்தி நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, உருவாக்கியிருக்கேன் பாத்தீங்களா, அவற்றை நான் தான் உடைத்து கொண்டு இந்த பயணத்துக்கு என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்னதான் வெளிப்புற தடைகள் நீக்கிறதுக்கு இயற்கை உதவி செய்தாலும் இந்த நானே உருவாக்கி கொண்ட உரைகள் என்னை அதை நோக்கி இட்டு செல்லாது. அதனால பயணம் அப்படிங்கிறது எல்லாம் ஒண்ணுதான். கண்காவுக்கு போறதும் ஒண்ணுதான், ஆன்மா பரம்பொருளை நோக்கி போறதும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே மாதிரியான பயணம்தான். ரெண்டுலையுமே நிறைய விஷயங்களை விட்டுட்டு கிளம்பணும், நிறைய தடைகளை எதிர்கொள்ளணும். அவையெல்லாம் தடைகள் அப்படிங்கிறதே நம்முடைய மனதினால் தான் தோற்றுகின்றன. நாம உருவாக்கி கொள்ற தடைகள் தான் பெரும்பாலும் நம்முடைய பிரயாணங்களை தள்ளி போடுகின்றன, ஒத்தி வைக்கின்றன, நிறுத்துகின்றன, தடை செய்கின்றன. பெரும்பாலும் இல்லைன்னா போகணும்னு முடிவு பண்ணிட்டால் அதுக்கான ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னா எதுவுமே தடை கிடையாது. ஒரு ஃபேமஸான கதை இருக்கு, சாரிஜி அடிக்கடி சொல்லுவார். காதலியை பார்க்கணும்னு போறப்ப
இடையில வெள்ளம் வருது, ஆத்துல வெள்ளம் வந்துட்டு இருந்தா அதுல ஒரு மரக்கட்டையை பிடிச்சி நீந்தி அந்த பக்கம் போயிடுறான். அப்புறம் காதலி வீட்டுக்கு போனா அங்க ஒரு மரத்துல ஒரு கயிறு கட்டி தொங்குது, அதுல ஏறி போய் காதலியை பாத்துறான். எல்லாம் நடக்குது. விடிஞ்சு திரும்பி வரும்போது பார்த்தாதான் தெரியுது அவன் கயிறுன்னு நினைச்சு ஏறினது பாம்புன்னும், மரம்னு நினைச்சு பிடிச்சிட்டு வந்து இந்த கரையில சேர்ந்தது ஒரு குணம்னு, ஒரு சவம் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அதனால போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே நம்முடைய லட்சியத்தை அடையறதுக்கு உதவுற கருவிகளாக அமையும். போகக்கூடாதுங்கிற மனத்தடை எனக்குள்ளார உருவாயிடுச்சு, இல்ல வேற போக வேண்டாமேங்கிற எண்ணம் எனக்குள்ளார இப்ப இல்ல அப்புறம் தள்ளி போடுவோமேங்கிற எண்ணம் எனக்குள்ளார உருவாயிடுச்சுன்னா, எனக்கு முன்னாடி நிக்கிற நல்ல வாகனங்கள் கூட இதை விட நல்லது வர்றப்ப போவோம், இது நல்லா இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தும். நம்ம பயணங்கள் தான் நம்முடைய ஒட்டுமொத்த ஆன்மாவினுடைய தன்மை அப்படிங்கிறது இது படிக்கும் பொழுது நமக்குள்ளார உருவாகிற ஒரு எண்ணம். அழிவிற்கு இட்டுச் செல்லும் ஒரு சங்கிலியை உருவாக்கும் கரும்புள்ளிகளை அகற்ற நாம் தயாராக வேண்டும். அழிவு என்பதன் மூலம் எந்த அங்கத்தையும் பின்னப்படுத்துவதை நான் குறிப்பிடவில்லை. பல்வேறு வண்ணங்களுக்குள் நம்மை நாமே மறைத்துக் கொள்கிறோம். கலரிங். நான் அழிவுக்கு இட்டு செல்கிறது அப்படின்னா நம்ம உடம்பு அழிக்கிறத பத்தி பேசல. உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு நானே கலர் பண்ணிக்கிறேன். என்னுடைய குலப்பெருமை, நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, அதுக்கப்புறம் என்னுடைய சிந்தனை, இவை எல்லாமே வண்ணங்கள் தான். எளிமையில சிந்தனையே கிடையாது. அப்ப பல்வேறு வண்ணங்களுக்குள் நம்மை நாமே மறைத்துக் கொள்கிறோம். மின்சாரத்தில் வண்ணங்கள் இருப்பது, மின்சாரம் அப்படின்றத அவங்க தமிழ்ல அப்படி மொழிபெயர்த்துக்கிறாங்க. அந்த டிவைன் கரண்ட்னு சொல்றோம், பிரவாகம். இந்த டிவைன் கரண்ட்ல வண்ணங்கள் இருப்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுல எப்படி அந்த வேறுபாடு, இப்ப அந்த ஒரு தெய்வீக பிரவாகம் அப்படிங்கிறதுல வெவ்வேறு வண்ணங்கள் இருக்கு, கருணை இருக்கு, அன்பு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனால் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தனன்னு கேட்டா அந்த தெய்வீக பிரவாகத்துல வரல. அவை எந்த சக்தி மையங்கள் வழியாக பாய்கின்றனவோ அந்த சக்தி மையங்களால உருவாக்கப்பட்டன. ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி உண்மையான அறிவின் நீர் சுத்தமானதாக, தூய்மையானதாக ஊட்டுல இருந்து கிளம்புறப்ப இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அது வருகின்ற வழிகள்ல மூலிகைகள் நிறைந்த பகுதியில வரும்பொழுது அது மூலிகைகளோட நறுமணத்தை பெறுகிறது. மண்ணும் சேரும் நிறைந்த பகுதியில வரும் பொழுது அதனுடைய கலரை பெறுகிறது. அதுக்கப்புறம் எங்கெங்க எது வழியெல்லாம் வருதோ அதோடைய தன்மைகளை அது ஏற்றுக்கொள்வது போல நம்மால் உருவாக்கப்பட்ட சக்தி மையங்கள் வழியாக அந்த தெய்வீக பிரவாகம் பாயும் பொழுது அதுவும் அதற்கான தன்மைகளை பெறுகிறது. இல்லைன்னா ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ஒரு தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா பிரவாகம் ஒண்ணுதானே. அது ஏன் முதல் புள்ளியில வரும்பொழுது நிலத்தின் தன்மையும், இரண்டாவது புள்ளியில வரும்பொழுது ஆகாயத்தின் தன்மையும், மூணாவது புள்ளியில வரும்பொழுது நெருப்பின் தன்மையும் வெளிப்படுத்தணும்? அப்ப அது பிரவாகத்தினுடைய தன்மையா, அந்த சக்தி மையத்தினுடைய தன்மையா அப்படின்னு பார்க்க போனா சக்தி மையத்தினுடைய தன்மை தான். அதே போல நம்முள் சக்தி மையத்தை உருவாக்கி வெவ்வேறு எண்ணங்களுடன் அதை இணைத்து வெவ்வேறு செயல்முறைகளில் ஈடுபடுகின்ற அவற்றிற்கு வண்ணம் தீட்டுகிறோம். அதற்கு யார் பொறுப்பு? நாமே தான், வேறு எவரும் அல்ல. இதே விஷயம்தான் நமக்குள்ளார நடக்குது. நாம ஒவ்வொன்றுக்கும் நாம் தான் கலர் கொடுத்துக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களை அன்பானவர்களாக பார்க்கறது ஒரு கலர், எல்லாரும் மோசமானவங்கன்னு பார்க்கறதும் ஒரு கலர், எல்லாரும் புத்திசாலிகள்னு பார்க்கறது ஒரு கலர், யாருக்குமே அறிவு இல்லை, எல்லாரும் மிகவும் கோமாளிகள், அவங்க எல்லாம் தெய்வீக எண்ணமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதும் ஒரு கலர். இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி என்னுடைய எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய சுற்றுப்புறத்தோட இருக்குது. இப்ப இதுக்கான வண்ணங்களை யார் தீட்டுகிறார்? இயற்கை இயற்கையா தான் இருக்கு, இருக்கிற மனிதர்கள்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த உலகம் தன் போக்கில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு பொது வடிவத்தை கொடுத்து இதனுடைய தன்மையை நானே நிர்ணயித்து உலகம் அழிவை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னோ, அவசரமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னோ, பொறுப்பற்ற விதத்துல இயங்கி கொண்டிருக்கிறதுன்னோ
சொல்றது யாரு? நானு. என்னுடைய சக்தி மையத்தோடு இதை இணைத்து அதற்கு ஒரு கலர் கொடுத்து அதைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் நீக்க வேண்டியது நானே உருவாக்கிய இவற்றை மட்டும்தான். இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார். இதோட பிப்ரவரி மாத செய்திகள் முடியுது. மார்ச் மாத செய்திகளுக்கு போறோம். 3 மார்ச் 1946 லக்கிம்பூர் கேணி. பாபுஜி மகராஜ். சகஜ மார்க்கத்தின் ஒரு புதிய தலைமுறை அபியாசிகளை நோக்கி மதிப்பிற்குரிய லாலாஜி மகராஜ் கூறியது. எனது நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்போது உங்கள் அனைவருடனும் இணைக்கப்பட்டுள்ளன. நல்ல அபியாசிகளாக இருந்து சிறந்தவர்களாக மேம்படுங்கள். எனது காலத்தில் இருந்தவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் பயனற்றவர்களாக ஆகிவிட்டனர். அவர்களுக்கு கடும் துயரம் காத்திருக்கிறது. அவர்களை மன்னிக்க முடியாது. இப்போது புதிய தலைமுறையினர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆன்மீகம் என்பது நகைச்சுவையோ அல்லது குழந்தைகளின் விளையாட்டோ அல்ல. முன்னோக்கி வைக்கப்படும் அடிகள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் திட்டமிட்டு எடுத்து வைக்கப்பட வேண்டும். மனதின் போக்குகள், விருத்திகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அவற்றை தவறாக பயன்படுத்துவது தடுக்கப்பட வேண்டும். கடிவாளம் எப்பொழுதும் நம் கையில் இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமான எதையும் அனுமதிக்க கூடாது. மனம் நம் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பல அறிவுரைகள் தாமாகவே படிப்படியாக வெளிப்படுத்தப்படும் என கூறலாம். இவற்றிற்கு தீர்வுகளும் உண்டு. இவற்றிற்கு சுய கட்டுப்பாடு தேவை. பேரார்வமும் உற்சாகமும் உதவுவது இல்லை. இதை நம்ம திரும்பி அடிக்கோடு போட்டு வச்சுக்கணும். பேரார்வமும் உற்சாகமும் ஆன்மீக பாதையில் உதவுவதில்லை. பேரார்வம், உற்சாகம் போன்ற வார்த்தைகளை மக்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் சொல்வதன் அர்த்தம், எளிய நிலையை தக்க வைத்துக் கொண்டு அனைத்து விதங்களிலும் அவர்கள் பரம்பொருளுடன் முழுமையாக இணைந்து விட வேண்டும். அதுதான் உண்மையை ஒழிய இந்த ஆன்மீக பாதையில இந்த உற்சாகம், பேரார்வம் இதுவுமே தேவையில்லாத விஷயம்தான் சொல்ற. நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பாரால பாத்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் நம்ம ஒரு புதிய தலைமுறை நம்ம இந்த அபியாசிகள் நமக்கு தான் சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பேசும்பொழுது முதல்ல சொல்லிடுறாரு, உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். முதல்ல இது விளையாட்டு கிடையாது, அதை எடுத்துங்க. இது ஒரு ஆன்மீகத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இல்ல கேலிக்குரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இது விளையாட்டும் இல்லை, கேலிக்குரிய விஷயமும் அல்ல. நீங்க இருக்கிற ஒரு பிளேன்ல இருந்து இன்னும் சூட்சுமமான, இன்னும் அதிவேகமான, இன்னும் அதிக அதிர்வுகள் உள்ள ஒரு தூய்மையான மண்டலத்தை நோக்கி முன்னோக்கி அடி எடுத்து வைக்கிறீங்க. அப்ப அந்த மண்டலத்துக்கு ஏத்த மாதிரி, நீங்க போகிற வழிக்கு ஏத்த மாதிரி எச்சரிக்கையோடு, கவனத்தோடு திட்டமிட்டு அடி எடுத்து வையுங்கள். ஒரு மலையேற்றத்துல கீழிருந்து மேல போகும் பொழுது அப்ப எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறோமோ அது மாதிரி நீங்க இந்த ஆன்மீக பாதைக்குள்ளார வந்த பிறகு மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமிட்டும் திட்டமிட்டும் அடி எடுத்து வைக்க வேண்டும். நம்மலாம் உள்ள எப்படின்னா, அப்ப இங்க வந்துட்டா எல்லாத்துல இருந்து விடுபட்டுடலாம்டா, நிம்மதியா இருக்கலாம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளார வந்துட்டோம்ப்பா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கீழே விழுந்துட மாட்டோம், அப்படித்தானே நம்ம வந்தோம். ஆனா லாலாஜி மாத்தி சொல்றார், புதிய தலைமுறை அபியாசிகளாக நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பாதையின் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வையுங்கள். ஏன்னா உங்களுக்கு மிக சூட்சுமமானதும் அதிக சக்தி வாய்ந்ததுமான ஒரு வழிமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை ஓட்டுறதுக்கு, இந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு ஏத்த மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கீங்க. அதுல முக்கியமா அவர் சொல்றது விருத்திகள், மனதின் போக்குகளை கட்டுப்படுத்துவது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் தவிக்கிறது இந்த ஒரு விஷயத்துலதான். நம்மளால மனதின் போக்குகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா மனதின் போக்குகளை நம்ம அதிகப்படுத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நான் இப்ப நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, லால் சிங் சத்தா
அந்த படத்தை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த மனதின் போக்குகள் அதுதான் எனக்கு திரும்பி திரும்பி தோணும். ஒரு எளிமையான மனிதனுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தா அவனுடைய மனதின் போக்குகள்ல சுத்தமாக கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதுதான் அவனுக்கு வந்து தேவை. போய் செய்யணும்னா செய்யறான், அவ்வளவுதான். ஆனா மனதின் போக்குகள் உள்ளவர்கள், அதாவது சித்த விருத்தி உள்ளவர்கள், ஒரு வேலையை செய் அப்படின்னு சொன்னா அவங்க செய்யறதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, இதை இப்பயே செய்யணுமா, இதை விட அப்புறம் செஞ்சா நல்லா இருக்குமே, அடடா அருமையான நேரத்துல சொல்லிருக்கீங்க, இப்பதாங்க செய்யணும், இப்ப செஞ்சாதாங்க இது எஃபெக்டிவா இருக்கும், நீங்க இதை கண்டுபிடிச்ச விதம் அருமை. ஒண்ணு சொன்னவரை நோக்கி பாராட்டப்படுவார், இல்லைன்னா சொன்னது இப்ப சரி கிடையாது, இது அந்த சூழ்நிலைக்கு தான் சரின்னு சொல்லுவார். இல்லைன்னா இதை நான் மட்டும்தான் செய்யணுமா, மத்தவங்க எல்லாம் செய்யறதுக்கு என்ன, இது எல்லாம் பாருங்களேன், செய் அப்படின்னது ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வேலையை செய்ப்பான். இப்ப சித்தம் எப்படி எல்லாம் விருத்தி அடையுதுன்னு பாருங்க. இதுதான் ஆன்மீகத்துல நமக்கு பயிற்சி முறையிலையும் இதுதான். ரொம்ப சிம்பிளுங்க, ஒரே ஒரு வார்த்தை, இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு. ஒரு வார்த்தைங்க, மனதில் எந்த சித்த விருத்தியும் இல்லைன்னா இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் உட்கார்ந்துடணும். ஆனா எத்தனை கேள்விகள், எத்தனை விதமான ஜோடனைகள் அதுக்கு தேவைப்படுது நமக்கு அப்படிங்கிறதுதான். நீங்க அந்த லால் சிங் சத்தாவுடைய நான் சொன்னல, அது வந்து ஃபாரஸ்ட் கம்ப்ங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அதுல ஒரு நிகழ்ச்சி வரும். அதுல என்னன்னு கேட்டா, அந்த மேஜர் அவன் வந்து மிலிட்டரியில இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா அந்த பிங்பாங் விளையாடுறதுக்கு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாரு, இப்ப அந்த கையில இந்த பேட்டை வச்சுக்க, இது விளையாடுறது ஈஸி, ஒண்ணும் இல்ல, உன்னுடைய கண்ணு வந்து அந்த பாலை மட்டும் பார்க்கணும், மற்றபடி வேற எதுவும் வேண்டாம். அவர் சொன்ன உடனே அவன் வேற எதுவுமே நினைக்க மாட்டான். அவன் கண்ணு அந்த பாலோட மூவ்மெண்ட்டை மட்டும் பார்க்க ஆரம்பிப்பான். கை தன்னால போகும், அடிக்க ஆரம்பிப்பான். பாத்தீங்கன்னா அவன் வந்து மிக சிறப்பாக பின்பாங்க விளையாண்டு இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்க அணியினுடைய கேப்டனா மாறி போய் விளையாண்டு அவங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதிகிட்ட வந்து பரிசு வாங்க. ஆனா அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அவனுக்கு அவன் சொன்னதை செஞ்சான். ஒரு சிம்பிள் மைண்ட் எப்படி இருக்கு பாருங்களேன். உன் கண்ணு வந்து பாலை மட்டும் பார்க்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்ணு பாலை மட்டும் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விளையாட்டுல அவன் பெற்ற முன்னேற்றங்களை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. நடந்துச்சு, தானாக நடந்துச்சு. அது மாதிரி மாஸ்டர் சொல்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சகஜ மார்க்கத்துல என்ன இருக்கு, ஒரு பிரார்த்தனை இருக்கு, இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு, தேவையில்லாத விஷயங்களை அகற்றுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு இருக்கு, எளிமையாகவும் தூய்மையாகவும் மாறுறோம், சிக்கல்களும் மாசுகளும் நீங்குது. இதை தாண்டி இதுல என்ன இருக்கு? ஆனால் வண்டி வண்டியாக மூட்டை மூட்டையாக பேச வேண்டியிருக்குன்னா யாருக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம்? இவையெல்லாம் மனதின் போக்குகள். பாலாஜி சொல்றாரு, நீங்கள் மேலும் மேலும் எளிமையாக மாறணும்னா என்ன பண்ணணும், மனதினுடைய போக்குகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதே தானே பதஞ்சலி முனிவர் சொல்றாரு, யோகா சித்த விருத்தி நிரோதகா. எல்லா விஷயத்திலும் சித்த விருத்தி. நீ இங்கேருந்து இப்ப கண்கா போகணும் ஒரு பிளான் பண்ணணும்னா கூட, இந்த ட்ரெயின்ல போகணுமா, அந்த ட்ரெயின்ல போகணுமா, இந்த ட்ரெயின்ல போனா எத்தனை மணிக்கு போய் சேரணும் தெரியாது, அந்த ட்ரெயின் போய் புக் பண்ணு, எந்த ட்ரெயின் அவைலபிலிட்டி கிடைக்குதோ, எதுல டிக்கெட் கிடைக்குதோ அது மாஸ்டர் கொடுத்ததுன்னு எடுத்துக்க, ட்ரெயின்ல போய் ஏறுங்க, கிடைக்கிறத சாப்பிடுங்க, கொடுத்தது சந்தோஷம், மாஸ்டர் கொடுத்துருக்காரு, எல்லாம் நேரா போய் இறங்குங்க, தியானம் பண்ணுங்க. இது இவ்வளவு தானே. இதுக்கு எத்தனை, இந்த ட்ரெயினா, அந்த ட்ரெயினா, இந்த கோச்சா, அவரு வர்ற கோச், நீங்க வர்ற கோச், நம்ம எல்லாம் ஒரே கோச்சில் போகணும், சாப்பாடு என்ன எடுத்துட்டு போகலாம், மெனு என்ன வச்சுக்கலாம், எப்படி திரும்பி வரலாம், ஒரே வெயிலா இருக்குமே, வெயிலுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் ஆன் த ஸ்பாட்ல அப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாமே. இன்னையிலிருந்து அதையே தான் சிந்திக்கணுமா? இன்னையிலிருந்து அந்த அங்க நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சூழ்நிலையோட நான் எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னு திங்க் பண்றதுக்கு பதிலா இந்த உடம்புக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பற்றி தான் நம்ம திங்க் பண்றோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா சித்த விருத்தி. எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆன்மீகத்துடைய ஒரு பாய்சனஸ் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கானது. டைம் இல்லைங்கிறதுனால நான் இதை இன்னொரு தடவை படிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு தொடருவோம். மனதின் போக்குகள், விருத்திகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அவற்றை தவறாக பயன்படுத்துவது தடுக்கப்பட வேண்டும். கடிவாளம் எப்போதும் நம் கையில் இருக்க வேண்டும், அதான் முக்கியம். அது பின்னாடி நாம் போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் அவேர்னஸோட என்னுடைய கையில அந்த கடிவாளம், மனதை
மனத்தின் போக்குகளுக்கான கடிவாளம் இருக்க வேண்டும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், தேவைக்கு அதிகமாக எதையும் அனுமதிக்க கூடாது. அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், பணமா இருக்கலாம், எல்லாமாவும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எதையுமே தேவைக்கு அதிகமாக நம்ம இடத்துல இருக்க அனுமதிச்சோம்னா அது நம்மை ஒரு விதத்துல அதை நோக்கி இழுத்துக்கும். அதனால தேவைக்கு அதிகமான எதையும் அனுமதிக்க கூடாது. மனதின் போக்குகள் நம்முடைய கடிவாளம், நம்ம கையில கடிவாளம் இருக்கணும். மனம் நம் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் இருந்ததுனாதான் நம்ம ஒரு நல்ல புதிய ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றார். பல நேரங்கள்ல அறிவுரைகள் படிப்படியாக தேவையான நேரத்துல தாமாகவே வெளிப்படும், அவற்றுக்கான தீர்வுகளும் வெளிப்படும். முன்னோக்கி எதையும் சிந்திச்சு அதுக்காக நீங்க ரெடியாக வேண்டிய அவசியம் கிடையாது. இதை விட முக்கியம் ஆன்மீகத்துல இந்த பேரார்வம், உற்சாகம் இது தேவை கிடையாது. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிடறேன், 1000 பேரை அபியாசி ஆக்கிடுறேன், இந்தியாவை உலகத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு வந்துடுறேன், இதெல்லாம் தேவை கிடையாது. நான் செய்ய வேண்டியது இன்னைக்கு காலையில என்ன செய்ய முடியுமோ அதை நான் தெளிவா செய்யணும். இன்னைக்கு ஒரு வில்லேஜ் கனெக்டுக்கு போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இன்னைக்கு போய் மாஸ்டர் அங்க என்ன சொல்றாரோ அங்க இருக்கிற ஒருத்தரை நான் உருவாக்கினால் போதும். நான் 1000 பேரை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. மாஸ்டருடைய கருணை இருந்தால் நான் உருவாக்குகிற, நான் போய் சிட்டிங் கொடுக்குற ஒருத்தர், நான் பேசி ஆன்மீகத்துக்கு கொண்டு வர்ற ஒருத்தர், அவர் 1,00,000 பேரை உருவாக்குறவரா இருக்கலாம். இப்ப நான் ஒரு 1,00,000 பேரை கூட்டு வரணுமா, ஒருத்தரை கூட்டு வரணுமா, அந்த ஒருத்தரை நான் கூட்டு வந்தா போதும். மிச்ச வேலையை அவர் பார்க்க போறாரு. அதனால இதுல இந்த இந்த கியூரியாசிட்டி, அதுக்கப்புறம் ஒரு எந்தூசியாசம், இதெல்லாமுமே ஆன்மீகத்துக்கு தேவையில்லைன்னு தான் சொல்றாரு. இதெல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு டிராப்பு தான். அதுக்கான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த நம்முடைய உற்சாகத்துக்கு ஈடு கொடுக்காதவங்க மேல நமக்கு கோபம் வரும், அப்படியே மாறி போயிடும். அதனால எல்லா விஷயத்திலையும் ஒரு சமநிலைப்பட்ட தன்மை தான் வேண்டும். எல்லா விஷயங்களிலும் எளிமையை தக்க வைத்துக் கொண்டு பரம்பொருளுடன் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திடுவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.